بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்வியல் வழிகாட்டியாக எடுத்து நடக்கக்கூடிய முஸ்லிம்களாகிய நாம் புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம். இந்த ரமதானுடைய மாதத்தின் கிட்டத்தட்ட பாதி அளவுக்கான பகுதிகள் நம்மை விட்டும் கடந்து சென்று விட்டது. இது போன்ற சந்தர்ப்பங்களில் ரமதானை அடைந்து இந்த ரமதானுடைய காலத்தில் நாம் செய்ய வேண்டிய பணிகள் என்ன, நாம் நம்மை நாமே திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது, அதை எவ்வாறு அமைத்துக் கொள்வது என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் ஸாம ரமதான ஈமானன் வ இஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. யார் இந்த ரமதானுடைய மாதத்திலே ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தவராகவும் நோன்பு வைக்கிறாரோ அவருடைய முன் சென்ற பாவங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா மன்னித்து போக்கி விடுவான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட பாவங்களை எல்லாம் அழித்து இல்லாமலாக்கக்கூடிய பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹ் தஆலா இந்த புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தை தந்திருக்கிறார். இந்த ரமதானுடைய மாதத்தை அடைந்திருக்கிற நாம் இந்த மாதத்திலே நம்மால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இறைவனிடம் கரமேந்தி, இறைவா நான் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து விடு என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக, இஸ்திக்பார் செய்யக்கூடியவர்களாக நம்மை நாமே மாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் எதிர்பார்க்கிறது. அல்லாஹ் தஆலா தனது திருமறை குர்ஆனிலே சொல்லுகிற நேரத்தில் வைதா சாலக இபாதி அன்னி ஃபைன்னி கரீப், நபியே உன்னிடத்தில் அடியார்கள் வந்து என்னை பற்றி விசாரித்தால் நான் அருகிலே இருக்கிறேன் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்விடத்துல கையேந்தி கேட்கிற நேரத்துல அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா, நான் ஒன்றும் தூரத்துல இல்ல, நான் என்னை அடைய முடியாத இடத்தில் நான் இல்லை, நீங்கள் அழைக்கிற தூரத்தில் தான் நான் இருக்கிறேன். நபியே என்னை பற்றி யாராவது கேட்டால் நான் அருகிலே இருப்பதாக நீங்கள் அடியார்களிடத்தில் சொல்லுங்கள். ஆகவே என்னிடத்தில் அவர்கள் கையேந்தி துஆ கேட்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிற இந்த திருமறை வசனத்தினூடாக அந்த செய்தியை நாம் புரிந்து கொள்கிறோம். காரணம் என்ன? அல்லாஹ் தஆலா நம்மை விட்டு தூரமாகி நம்மோடு சம்பந்தப்படாத ஒரு எல்லையில்லா இடத்தில் இருப்பவனாக இருந்தால் அல்லாஹ் தஆலா இந்த வார்த்தையை சொல்ல மாட்டான். அல்லாஹ் தஆலா சொல்லுகிற இந்த வார்த்தையினூடாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? அல்லாஹ் இருக்கிற இடம் அர்ஷ், அர்ஷில் தான் அல்லாஹ் இருப்பான். ஆனால் நாம் அல்லாஹ்விடத்தில் வைக்கிற கோரிக்கைகளை, நாம் அல்லாஹ்விடத்தில் வேண்டுகின்ற வேண்டுதல்களை அல்லாஹ் தஆலா உடனடியாக அங்கீகரிப்பதற்காக வேண்டி இந்த வார்த்தையை சொல்லுகிற காரணத்தை பார்க்கிறோம். இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் திருமறை குர்ஆன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த ரமதானுடைய மாதத்திலே நாம் செய்திருக்கிற பாவங்களுக்கு பாவமீட்சி பெறுவது தொடர்பாக எப்படியெல்லாம் வலியுறுத்தி பேசுகின்றனர் என்றால், அல்லாஹ் தஆலா தனது திருக்குர்ஆனிலே சொல்கிறான், நல்லடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், நல்ல மக்கள் இருக்கிறாங்களே, நல்ல மக்கள் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டா, வல்லதீன யபீதூன ரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா, இரவு நேரங்களில் நல்லடியார்கள் எப்படி இருப்பார்கள் என்று கேட்டால், இரவை கழிக்கிற போது அவர்கள் சுஜூது செய்தவர்களாகவும் நின்று வணங்கியவர்களாகவும் அந்த இரவை முழுமையாக கழிப்பார்கள். நல்ல மக்கள் அவங்களுடைய நேரத்தை கழிக்கிற நேரத்துல, குறிப்பாக ரமலானுடைய காலம் மற்ற எல்லா காலங்களும் சேர்த்து இந்த மாதிரியான நேரங்கள்ல இரவு நேரத்தை அவர்கள் எப்படி கழிப்பார்கள் என்றால், சுஜூது செய்தவர்களாக, அல்லாஹ்வை வணங்கியவர்களாக, நின்று வணங்கியவர்களாக அவர்கள் தங்களுடைய நேரத்தை கழிப்பார்கள். இரவு நேரத்தை வீணாக்க மாட்டார்கள், களியாட்டங்களில் கழிக்க மாட்டார்கள். புனிதமிக்க ரமதானுடைய மாதம் என்பது பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்கிறது. அதிலும் கிட்டத்தட்ட பாதி அளவை தாண்டி இருக்கிறோம். இது போன்ற ஒரு சந்தர்ப்பத்திலே புனிதமிக்க லைலத்துல் கத்ரை அடைய இருக்கிற நாம்
சொல்கிறான். அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வார்களாம். வல்லதீன யகூலுன ரப்பனா இன்னனா ஆமன்னா, இறைவா நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம், ஃபக்ஃபிர் லனா துனூபனா வகினா அஸாபன்னார், எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்து விடு இறைவா என்று சொல்லி நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக நல்லடியார்கள் இருப்பார்கள் என்று சொல்லிட்டு அவங்களை பத்தி அல்லாஹ் வர்ணிக்கிறான். எப்படி எல்லாம் அவங்க இருப்பாங்கன்னு கேட்டா, வஸ்ஸாபிரீன அவர்கள் பொறுமையாளர்களாக இருப்பார்கள், வஸ்ஸாதிகீன அவர்கள் உண்மை பேசுபவர்களாக இருப்பார்கள், வல் கானிதீன வல் முன்ஃபிகீன வல் முஸ்தக்பிரீன பில் அஸ்ஹார். அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக சொல்கிறான், அவர்கள் பொறுமையாளர்களாக இருப்பார்கள், உண்மை பேசுபவர்களாக இருப்பார்கள், நின்று வணங்குபவர்களாக இருப்பார்கள். இரவிலே அதில் குறிப்பாக சகருடைய நேரத்தில் அதிகாலை பொழுதிலே அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். முஸ்தக்பிரீன பில் அஸ்ஹார் அவர்கள் சகர நேரங்களில் அல்லாஹ்விடத்தில் பாவமீட்சி பெறுபவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறார். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லும்போது வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்பிரூன் அவர்கள் சகர நேரங்களில் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கோருவார்கள். அதிகாலை பொழுது இருக்கிற சகருக்கு என்கிற நேரம் இருக்கிற வபில் அஸ்ஹார் என்று சொன்ன அந்த அது மாதிரி அதிகாலை பொழுதுக்கு சொல்லப்படுற ஒரு வார்த்தை அது. அதிகாலை பொழுதுகளில் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி இறைவா நான் இன்ன பாவங்களை எல்லாம் செய்திருக்கிறேன், நான் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி எல்லாம் மோசடி பண்ணி இருக்கிறேன், நான் என்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வார்த்தைக்கு மாற்றமாக இப்படி எல்லாம் நடந்திருக்கிறேன், ஆகவே இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் நான் பிடித்த நோன்பை காரணமாக வைத்து என்னுடைய பாவங்களை போக்கி விடு இறைவா, அல்லாஹ்ட்ட பாவமணி அல்லாஹ்ட்ட கையேந்துங்க என்று சொல்லி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லுகிற காட்சிகளை பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே சொல்லும்போது அல்லாஹ்வை பற்றி விவரிக்கிறார்கள். எப்படி விவரிக்கிறாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், யகூலுல்லாஹு தஆலா அல்லாஹ் தஆலாவே சொல்கிறானாம், ஆனா இந்த வன்னி அப்தி நான் என்னுடைய அடியான் என்னை பற்றி எப்படி நினைப்பானோ அப்படித்தான் நான் அவனுக்கு இருப்பேன். அல்லாஹ் நம்ம பேச்சை எல்லாம் கேட்பானா? என்னுடைய துஆவை எல்லாம் அங்கீகரிப்பானா? என்ன மாதிரி மோசடி பண்ணி இருக்கிறேன், என்ன மாதிரி குற்றம் பண்ணி இருக்கிறேன், அல்லாஹ் சொல்லி எதையுமே நான் இவ்வளவு காது கேட்டதில்லையே, இப்படி எல்லாம் நினைத்து கை சேதப்பட்டு விடாதீர்கள். அல்லாஹ் உங்களை கைவிட்டு விட்டான் என்று நினைத்து விடாதீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டான் என்று அப்படியே விட்டு விடாதீர்கள் என்பதற்காகவே அல்லாஹ் தஆலா இந்த வார்த்தையை சொல்கிறான். அடியான் தன்னை எப்படி நினைப்பானோ அப்படி அல்லாஹ் அடியானிடத்தில் இருப்பானா. அதை எப்படி விளக்கமா சொல்லி ஒரு வார்த்தையை இப்படி சொல்லிட்டு அதை புரிய வைக்கிறதுக்காக மனிதர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா அடுக்கடுக்காக வார்த்தை போட்டு என்ன சொல்றான்னு கேட்டா, வானமாஹு இதா தக்கர்னி என்னை அவன் நினைத்தால், என்னை அவன் நினைவூட்டினால் நான் அவனுடன் இருக்கிறேன். என்ன அவன் நினைக்கிறான், என்ன பத்தி யோசிக்கிறான், என்னிடத்துல கையேந்திரான்னு சொன்னா நான் அவன் கூட தான் இருக்கிறேன், அவனை விட்டு வெளியில போகல, அவனோட அவன் கேட்கிறதுக்கு நான் ரிப்ளை பண்றேன்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு அடுத்ததாக சொல்றான், ஃபைன் தக்கரனி ஃபீ நஃப்ஸி தக்கர்துஹு ஃபீ நஃப்ஸி அவன் உள்ளார் தனக்குள் என்னை பற்றி அவன் நினைத்தான் என்று சொன்னால் நான் அவனை எனக்குள் நினைக்கிறேன். சத்தம் போடாம வெளியில யாருக்கும் தெரியாம அல்லாஹ்க்காக வேண்டி அல்லாஹ் பத்தி அவன் தனியாக மனசுக்குள்ள நினைக்கிறான்னு சொன்னா அல்லாஹ் அவன் அப்படி நினைப்பானா? அதே மாதிரி சபையுள்ள அல்லாஹ் தஆலாவை மனிதன் நினைவூட்டினால் நான் இதை விட சிறந்த சபையாக இருக்கிற மலக்குமார பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டான். இவர்களை விட மனிதர்களை விட ஒரு சிறந்த சபையில் என்னுடைய அடியானை நான் நினைவூட்டுவேன். அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறா தெரியுமா? நீங்க ஒரு சபையில உட்கார்ந்து அல்லாஹ் பத்தி பேசுறீங்களா, அல்லாஹ்வுடைய செய்திகளை கேட்கிறீங்களா, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்களா, அல்லாஹ் என்ன செய்வானா? இதை விட ஒரு சிறந்த சபையாக இருக்கிற மலக்குமார் இருக்கிற சபையில என் அடியாரை பாத்தியா, என்ன பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறான் பாத்தியா, நான் சொன்ன கட்டளைகளை ஏற்றுக்கணும் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான் பாத்தியா, என்னுடைய கட்டளைகள் பற்றியே பேசிக் கொண்டிருக்கிற சமுதாயம் என்பதை பற்றி அல்லாஹ் தஆலா மலக்குமாரிடத்தில் சிலாகித்து பேசுவான் என்று சொல்லி திருமறை அல்லாஹ் தஆலா சொல்லுகிற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிவிட்டு தொடர்ச்சியாக சொல்லுகிறார்கள், என்னுடைய அடியான் என்னை நோக்கி ஒரு ஜான் வந்தால் நான் ஒரு முலம் அவனை நோக்கி வருகிறேன், என்ன நோக்கி அவன் 8 அடி பாய்ஞ்சான்னா நான் 16 அடி பாய்வேன் என்ற மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். என்ன நிராசை அடைஞ்சிடாதீங்க, நான் உங்களை கவனிக்காம இருந்து போய் நினைக்காதீங்க, என்ன நோக்கி நீங்க கொஞ்சம் வந்தீங்கன்னா உங்களை நோக்கி நான் நிறையவே நெருங்கி வருகிறேன், நான் உங்களை விட்டு விட மாட்டேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு தொடர்ச்சியாக சொல்லுகிறான், ஒரு அடியான் என்னை நோக்கி நடந்து வந்தால் நான் அவனை நோக்கி ஓடி வருகிறேன். இது எல்லாம் எதுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான் தெரியுமா?
நீங்க அல்லாஹ்விடத்துல கையேந்தி கேட்கிற நேரத்துல அல்லாஹ் தஆலா உங்களை விட்டு விட மாட்டான், உங்களை புறக்கணித்து விட மாட்டான். உங்களுக்காக வேண்டி உங்களுடைய பிரார்த்தனைகளை அங்கீகரிக்கக்கூடியவனாகத்தான் அல்லாஹ் தஆலா இருப்பான் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்வதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்தான் என்று சொல்லக்கூடிய மக்கா மதீனாவுல ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மலை, அந்த மலையை தாண்டி போய்கிட்டு இருக்காங்க. போய்கிட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சபக்கல் முஃபர்ரிதூன், முஃபர்ரிதீன்கள் முந்தி விட்டார்கள் அப்படிங்கிறாங்க. சஹாபாக்களும் அரபிகள் தான், அரபி தெரியாதவங்க இல்லையே, தெளிவாக அரபி தெரிஞ்சவங்க. ஆனா சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்னா ரசூலுல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை சொல்லி ஏதாவது பேசினாங்கன்னா அது சம்பந்தமாக திருப்பி கேள்வி கேட்பாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட, வமல் முஃபர்ரிதூன யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, முஃபர்ரிதூன்கள் முந்தி விட்டார்கள் என்று சொல்லுகிறீர்கள், அந்த முஃபர்ரிதூன்கள் என்றால் யார் என்று சொல்லி எங்களுக்கு கொஞ்சம் புரியும்படியாக சொல்லித் தாருங்களே அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கிறார்களாம். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் கதீரன் வஸாகிராத், அவர்கள் யார் என்றால் அல்லாஹ்வை அதிகம் அதிகம் நினைக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும். முஃபர்ரிதூன்கள் முந்தி விட்டார்கள்னா முஃபர்ரிதூன்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வை யாரெல்லாம் அதிகம் அதிகம் நினைக்கிறார்களோ அந்த ஆண்களும் அந்த பெண்களும் தான் முஃபர்ரிதூன்கள் என்று சொல்லி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதிகமாக அல்லாஹ்வை நினைக்க வேண்டும், அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ் கற்றுத்தந்த வார்த்தைகளை சொல்லி அல்லாஹ்வை புகழ வேண்டும். நாம நினைப்போம் இதெல்லாம் ஒரு புகழ்ச்சியா, இத பத்தி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கலாமா, இதெல்லாம் முக்கியமானதான் நினைப்போம். ஆனா அல்லாஹ் தஆலா அவருடைய தூதரும் சில வார்த்தைகளை கற்றுத் தந்திருப்பார்கள், அதனுடைய பெருமதி நமக்கு புரியாது. சில விஷயங்கள பெருமதியை நாம எடுத்து புரிஞ்சுக்கிற மாட்டோம்ல, இஸ்லாத்துடைய பெருமதியை புரியாமல் இருப்போம். அது மாதிரி இஸ்லாம் சில வார்த்தைகளை சொல்லி தந்திருக்கும். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், இன்னா லில்லாஹ், மாஷா அல்லாஹ், இது மாதிரியான வார்த்தைகள் இருக்குது. அரபுகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அரபிகள் எப்படி இருப்பாங்க? என்னதான் அநியாயம் பண்ணினாலும் என்னதான் அட்டூழியம் பண்ணினாலும் அவன் வாழ்க்கையில இந்த வார்த்தைகள் வராம இருக்குமா? என்ன பேசினாலும் மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், இன்னா லில்லாஹ், எந்த டைமுக்கு எதை சொல்லணுமோ அதை சொல்லிக்கிறானா இல்லையா? இது தமிழ் பேசும் மற்ற அரபி அல்லாத மக்களிடம் வருகிற இந்த வார்த்தைகள் வருவது ரொம்ப ரொம்ப கடினமா இருக்குது, குறைவாக இருக்குது. ஆனால் வர வேண்டிய வார்த்தை, உதாரணத்துக்கு நாம சுப்ஹானல்லாஹ்னு சொல்றோம்ல, சுப்ஹானல்லாஹ்ங்கிற வார்த்தை ஒரு சாதாரண வார்த்தையா? அல்ஹம்துலில்லாஹ்ங்கிற வார்த்தை ஒரு சாதாரண வார்த்தையா? அல்ஹம்துலில்லாஹ் தம்னவுல் மீசான், அல்ஹம்துலில்லாஹ் என்கிற அந்த ஒரு வார்த்தை நாளை மறுமையிலே மீசான் தராசை நிரப்பிவிடும். நமக்கு தெரியாது, ஒரு சின்ன காரியமா இருக்கும், ஒரு நல்லது நடந்திருக்கு அல்ஹம்துலில்லாஹ்னு போயிருப்பியே, ஆனா மறுமை நாள பார்த்தா தராசு ஃபில் பண்ணி இருக்கும், நிறைஞ்சி இருக்கும், கணத்து போயிருக்கும். என்னடா இது நான் இந்த அளவுக்கு அமல் செய்யவே இல்லையே அப்படி யோசிப்பாரு. நீ பெருசா ஒன்றும் செய்யலப்பா, அல்ஹம்துலில்லாஹ்னு ஒரு வார்த்தை சொன்னல அதான் நிறைஞ்சு போச்சு. சாதாரண வார்த்தைகள். புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலாவது இது போன்ற அல்லாஹ்வை பற்றி புகழுகிற வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பற்றி சொல்லுகிற நேரத்தில் ஒரு இடத்திலே சொல்லுகிறார்கள், யன்சிலு ரப்புனா தபாரக வ தஆலா குல்ல லைலத்தின், அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நாள் இரவிலும் அடிவானத்திற்கு இறங்கி வருகிறான். நாம பார்க்கிற கடைசி காலத்துல அந்த அடிவானத்துக்கு அல்லாஹ் என்ன செய்வான் கேட்டா, ஒவ்வொரு நாள் இரவிலும் இறங்கி வருவானா. இறங்கி வந்து என்ன கேட்பான் தெரியுமா? அடியார்களை பத்தி. அதாவது மனிதர்களிடத்தில் அல்லாஹ் தஆலாவுக்கு வலமையே நாம் அல்லாஹ்னு துஆ கேட்கணும். அல்லாஹ் அங்கீகரிச்சுக்கிறோம், இல்லன்னா விட்டு வேலையை பார்ப்பான். அது அல்லாஹ்வுடைய உரிமையில உள்ளது. ஆனா அல்லாஹ் இந்த தஹஜ்ஜுடைய நேரம் இருக்கிற இரவு மூன்றா பிரிச்சு, மூன்றின் கடைசி பகுதி தஹஜ்ஜுடைய நேரம், அந்த நேரத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அல்லாஹ் தஆலா அடிவானத்துக்கு வந்து கேட்பான். யகூலு, அல்லாஹ் தஆலா சொல்லுவான், மை யதுஊனி ஃபஸ்தஜீப லஹு, என்னிடத்தில் துஆ கேட்பவர்கள் இல்லையா அவர்களுக்கு நான் பதிலளிக்க காத்துக் கொண்டிருக்கிறேன். மை யஸ்தக்பிருனி, என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் இல்லையா நான் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறேன். அல்லாஹ்வே வாலண்டியரா வந்து என்ன கேட்பானா? துஆ கேளுப்பா, நீ கேட்கிறது தர தயாரா இருக்கிறேன், என்னிடத்துல பாவ மன்னிப்பு கேளு, நீ கேட்கிறது தர தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ் தஆலாவே சொல்வதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு ஸ்பெஷலான ஒரு அப்பாயின்மென்ட் அனுப்பி என்ன செய்வான்? கேளு, நான் உனக்கு தர தயாராக இருக்கிறேன். தஹஜ்ஜுடைய நேரம், எத்தனை பேர் இந்த காரியங்களில் ஈடுபடுவோம்? அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பிரார்த்தனை செய்யுங்கள். புனிதமிக்க லைலத்துல் கத்ரை அடைய இருக்கிறோம், புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே கழித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே தஹஜ்ஜுடைய நேரங்களில் சஹர் செய்வதற்காக எழும்புகிற நேரங்களில் அதற்கு கொஞ்சம் முன்பதாகவாவது எழும்பி அல்லாஹ்விடத்தில் இது போன்ற கோரிக்கைகளை வைக்கும் போது அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவ
கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலளிப்பதற்கு தயாராக இருக்கிறார் என்பதை மேற்கண்ட வசனத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. சில பேர் அல்லாஹ்விடம் துஆ கேட்பாங்க, எவ்வளவு கேட்டாலும் அல்லாஹ் அங்கீகரிச்ச மாதிரி தெரியாது. என்னடா இது இவ்வளவு கேட்கிறோமே, எவ்வளவு கேட்டாலும் அல்லாஹ்ட்ட இருந்து ரிப்ளை வருது இல்லையே, நம்ம துஆவை அங்கீகரிக்கிறான் இல்லையே, இது மாதிரியான யோசனை இருக்கிறதுனால இதுக்கப்புறம் நம்ம துஆவை கேட்கறது இல்ல. இது மாதிரி முடிவெடுப்பவர்கள் உண்டு. நிறைய பேர் துஆ கேட்பதற்கு யோசிப்பார்கள். எப்பயாவது ஆடைக்கு ஒரு நாள், கோடைக்கு ஒரு நாள், மழை வரவில்லை பாலைவனத்துல மழை வர மாதிரி எப்பயாவது ஒரு நாளைக்கு அல்லாஹ்ட்ட கையெழுத்து துஆ கேட்கிறாங்க தான் நம்ம சமூகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டா, அதெல்லாம் அதுக்கெல்லாம் நிறைய கிடைக்குது இல்ல, கிடைக்கிறது அல்லாஹ் தர ரஹ்மத்துக்கு புரிய மாட்டேங்கிறான். அல்லாஹ் தரதுனால தானே கிடைக்குது, கிடைக்கிறதுனால அல்லாஹ்ட்ட கேட்கறது கொள்ளும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். கோரிக்கை மட்டும் வைக்கிறதில்லை, பாவமன்னிப்பு கோருங்கள். நான் ஒரு நாளைக்கு 100 விடுத்தம் அல்லாஹ்விடத்தில் பாவமன்னிப்பு தேடுவேன் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, உங்களுடைய முன்பின் பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விட்டானே, நீங்கள் எதற்கு போய் இத்தனை வாட்டி அல்லாஹ்விடத்தில் பாவமன்னிப்பு கோர வேண்டும் என்று சஹாபாக்கள் கேட்பார்களாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்கள் எல்லாம் சிவந்து ரசூலுல்லாஹ் கோபப்பட்டவர்களாக பதில் சொல்கிறார்கள், என்னுடைய ரப்புக்கு நன்றி உள்ளவனாக நான் இருக்க வேண்டாமா என்று யோசிக்கிறேன். நாம் அல்லாஹ்விடத்துல பாவமன்னிப்பு கேட்கிற விஷயத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே 100 வாட்டிக்கு மேல கேட்பாங்க. கேட்கும்போது சஹாபாக்கள் கேட்கறாங்க, அல்லாஹ் உங்க முன்பின் பாவங்களை மன்னிச்சாச்சுல்ல, நீங்க சொர்க்கம் விட்டு கன்ஃபார்ம் பண்ணியாச்சா இல்லையா? நம்மாக்கள் கன்ஃபார்ம் இல்லாத ஆக்களே என்னமோ சொர்க்கத்துக்கு ரெடியான ஆக்கள் மாதிரி பேசுறத பாக்குறோமா இல்லையா? துஆங்க எந்த ஒண்ணு அல்லாஹ்வோட எந்த தொழுகையா இல்ல, நோம்பா இல்ல, எந்த ஒரு இபாதத்தும் இல்ல, ஆனா சால்ட்டா இப்ப கேட்டா கலிமா சொல்லிட்டோம்ல, நமக்கு எப்படி நல்லா ரிசீவ் பண்ணி வச்சிருப்பான், நாம போனா சொர்க்கம் தான்பா. இந்த எண்ணத்துல இருக்கிறவனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணத்தோடு இதை ஒப்பிட்டால் கால் தூசுக்கு சமானமாகுமா? ரசூலுல்லாஹ் முன்னால உள்ள பாவம் எல்லாம் மன்னி வரப்போற பாவத்தை மன்னிச்சாச்சு, அட்வான்ஸ் ஆவே ஏற்கனவே செஞ்ச எல்லா பாவத்தையும் மன்னிச்சாச்சு. மன்னிச்சாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாவமன்னிப்பு கோராம இருந்தாங்களா? ரசூலுல்லாஹ் அல்லாஹ்விடத்துல கேட்காம இருந்தாங்களா? ஒண்ணுமில்ல. அல்லாஹ்விடத்துல திரும்ப திரும்ப நபிகள் நாயகம் ஒரு நாளைக்கு 100 விடுத்து கேட்கிறார்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ், இறைவா என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு, அஸ்தக்ஃபிருல்லாஹ், இறைவா என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்களே. கேட்கிறதுக்கு சஹாபாக்களுக்கு சொன்ன பதில் என்ன? நான் என்னுடைய ரப்புக்கு நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டாமா? சில பேர் அல்லாஹ் இஸ்திக்பார் செய்யறது பாத்துக்கிறீங்களா? இந்த தொழுது முடிஞ்சு சுப்ஹானல்லாஹ் சொல்லல, சுப்ஹானல்லாஹ் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அப்படியே மையத்தூர்ல யாசீன் ஓதுற மாதிரி இருக்கு பாத்துக்கிறீங்களா? சுப்ஹானல்லாஹ் முடிஞ்சு போச்சு, அல்லாஹ் அக்பர் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். சுப்ஹானல்லாஹ் முடிஞ்சு, அல்லாஹ் முடிஞ்சு, அல்லாஹ் அக்பர் முடிஞ்சு. இன்னும் கொஞ்சம் பேரு இந்த இஸ்திக்பார் சத்தம் போட்டு இஸ்திக்பார் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்றது வழங்காது, அஸ்தக்ஃபிருல்லாஹ்ன்ற ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை ஒழுங்கா சொல்றதுக்கு டைம் பத்தல. பிஸி நான் கேட்டான்னு சொல்லுவாங்க, பிஸி நான் தொழுது முடிச்சு ஓடணும்ல, ஒரு 5 நிமிஷம், ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் ஒதுக்கினா கூட 50 நிமிஷம் தானே ஒதுக்க போறோம் 5 நேரம் தொழுகைக்கு. 15 நிமிஷம் ஒதுக்குங்க, 20 நிமிஷம் ஒதுக்குங்க, குறைஞ்சு போயிருமா? குறைஞ்சு போகாது, அல்லாஹ் நன்மை தானே. ஆனா என்ன, வரும்போதே கடைசி ரக்காத்துல வந்து சேர வேண்டியது, சலாம் கொடுத்தது ஓடி போயிட வேண்டியது, முடிஞ்சு போச்சு. கேட்டா இதெல்லாம் செஞ்சுட்டு வேற சொர்க்கம் கிடைக்கணுமா இல்லையா? ஆனா நீ ரிசீவ் பண்ணி வச்சிருக்கிற, நீ செஞ்சு வச்ச வீடு வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிறதுக்கு என்ன நினைச்சுட்டு இருக்கான்? செஞ்சுட்டோம்ல, அல்லாஹ் தரணும் இல்ல. அல்லாஹ்ட்ட உரிமையா கேட்கிறதா இருந்தா எப்படி கேளு, ஒழுங்காக எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நான் இவ்வளவு செய்திருக்கிறேனே, நான் இவ்வளவு அல்லாஹ்விடத்தில் கேட்டிருக்கிறேனே, அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும் அல்லவா, அல்லாஹ்விடத்தில் நான் கேட்டுக்கொண்டுதானே இருக்கிறேன், இப்படி பேசுறது வேற. ஆனா செய்யறதை வந்து அப்படியே காக்கா பிடிக்கிறது மாதிரி வேலையை செஞ்சு விட்டு உடனே என்ன செய்வாங்க? தொழுவது கூட எப்படி அவன் தாத்தா தொழுகிறாங்க. இப்ப சாதனை கேள்விப்பட்டீங்களா? 23 ரக்காத்தை 7 நிமிஷத்துல தொழுவிச்சு சாதனை. இதுதான் அவங்க 23 ரக்காத் 7 நிமிஷத்துல அல்லாஹ் பெருங்குறான், திருப்பி அல்லாஹ் பெருங்குறான், என்ன சொல்றான்னு அவனுக்கே தெரியல. கேட்ட அல்லாஹ்வுடைய தொழுகைன்றது உனக்கு விளையாட்டா போச்சு, உனக்கு சாதனையா போச்சு. சாதனை படிக்கிறதுக்கு உனக்கு ஒண்ணும் கிடைக்கல. 23 ரக்கா ஏற்கனவே அது விதியத்து, விதியத்துல சாதனை ஏற்கனவே அது நாசமா போன ஒண்ணு, அதுல சாதனை வேற. சாதனை படித்து விட்டால் உலகம் பூரா கின்னஸ்ல வரைஞ்சிருக்கிறாங்க. எதை நாளைக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? இந்த கின்னஸை நான் உடைக்கிற மாதிரி ஸ்ரீலங்கா அதுக்கு வரிசைக்கு நிப்பாயில அந்த கின்னஸ் உடைக்கிறதுக்கு நீ 7 நிமிஷத்துல உழைச்சியா, 5 நிமிஷத்துல உழைக்கிறேன், இன்னொரு 5 நிமிஷத்துல உழைக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? 2 நிமிஷத்துல உழைப்பா. நம்மாக்க 30 ஜுஸ்ஸையோ ஒரு நாள் ஒரு 23 ரக்காத்துல 30 ஜுஸ்ஸோ பின்னாடி ஓடணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க தேவனுக்காக. அப்படி இருக்கிறவன்ட்ட போய் 7 நிமிஷத்துல ஓடணும்னா ஓட நான் 1 நிமிஷத்துல ஓடி சாதனை வளர்ப்பேன்.
சொல்லுவானா இல்லையா? அப்ப அல்லாஹ்வுடைய இபாதத்துக்களை, அல்லாஹ்வுடைய வணக்கங்களை விளையாட்டாக, அல்லாஹ்வுடைய வணக்கங்களை ஒரு அல்லாஹ் சொல்லி இருக்கிறானே என்ற கரிசனை கூட இல்லாமல் நடந்து கொள்பவர்கள், அல்லாஹ்ட்ட போய் எனக்கு சொர்க்கம் கிடைக்கணும்னா உனக்கு கின்னஸ்ல இடம் கிடைக்கும், சொர்க்கத்துல இடம் கிடைக்காது. கின்னஸ்ல வந்துருவாங்க, சொர்க்கத்துல கிடைக்குமா? கிடைக்காது. யோசித்து பாருங்கள். இது ஒரு காரியம் என்று இன்றைக்கு ஒரு சமுதாயம் இதை செய்து கொண்டிருக்கிறது. அன்பின் சகோதரர்களே, இது போன்ற ஏகப்பட்ட பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்தும் தெரியாமலும் நாம் செய்து கொண்டிருப்போம். அப்படிப்பட்ட நேரங்களில் அல்லாஹ்விற்கு நாம் இருகர வேண்டிய இறைவா, நான் செய்த பாவங்களுக்கு என்னை மன்னித்து விடு என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் கையேந்தக்கூடியவர்களாக நாம் ஆகிவிட வேண்டும். ஒரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்தத்திற்கு போய் வந்து கொண்டிருக்கிறார்கள். வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு பள்ளத்தாக்கிலே ரசூலுல்லாஹ்வுடைய படை இறங்குகிறது. சஹாபாக்கள் அத்தனை பேரும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சத்தமிட்டு தக்பீர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நபி தோழர்களே, என்னுடைய தோழர்களே, நீங்கள் ஒரு செவிடனை கூப்பிடவில்லை. நீங்க கூப்பிடுறது செவிடனையா கூப்பிடுறீங்க? காது கேட்காதவனையா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? இல்ல, நல்லா காது கேட்கிறவனை தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதனால அமைதியா கேளுங்க. அப்படி ஓபான்னு சத்தம் போட சொல்லல. நம்மாக சத்தம் போடுவாங்கல்ல, 27 ஆரம்பிக்கணுமே. 27க்கு பாத்தீங்கன்னா மாளிகாவத்தை நடுவோட்ட கழுவுவாங்க. 27க்கு 27 அன்னைக்கு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு நடக்கும். மாளிகாவத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ரோடே கழுவுவாங்க போட்டு. 27க்கு மட்டும் அப்ப மட்டும் தான் சுத்தம் வழங்கு. சரி, சுத்தம் செய்யத்தான் வேணும். எதுக்கு கேட்டா 27ல 27க்கு ரோட்ல ஒரு சோறு சாப்பிட போய்யா அப்படி நினைச்சுக்கிட்டு எல்லாத்தையும் செய்யறாங்க. எப்பயுமே சுத்தமா இருக்கிறது இஸ்லாம் சொல்லுது. என்னன்னு கேட்டா அன்னைக்கு மட்டும் ஒரு இபாதத்துன்னு நினைச்சுக்கிற வேண்டியது. நபிகள் அன்னைக்கு மட்டும் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லி என்னமோ செவன ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல, செவனனை கூப்பிடுற மாதிரியே கூப்பிட்டு இருப்பாங்க. அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? நீங்கள் செவனனை கூப்பிடவில்லை, அழகா அமைதியா மெதுவா கேளு, அல்லாஹ்க்கு கேட்டு போயிடும். அல்லாஹ் செவனனா அல்லாஹ்வுடைய சக்தி அல்லாஹ் வெளிப்படுத்துறாங்க. இவன் அல்லாஹ் வந்து சக்தி இல்லாத மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கான். இந்த சத்தம் போட்டு பிரார்த்தனை செய்யறவங்க இருக்கிறாங்கல்ல, அல்லாஹ் எதுக்கு சொல்லி காட்டுறான்? எனக்கு அவ்வளவு காது கூர்மப்பா, உனக்கே இவ்வளவு ஷார்ப்பா இருக்குன்னா எனக்கு ஷார்ப்பா இருக்காதா? மெதுவா கேளு, எனக்கு கேட்டுரும். அல்லாஹ்வுடைய சக்தியை வெளிப்படுத்துகிற இடத்தை இவங்க வந்து அசால்ட்டா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் இருந்த ஒரு நபித்தோழர் சொல்கிறார், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் பாவத்திலிருந்து விலகவோ அல்லது நன்மை செய்யவோ எனக்கு எந்த ஆற்றலும் கிடையாது அப்படிங்கிறாரு. சொன்னதோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழரை பார்த்து கேட்கிறார்கள், யா அப்துல்லாஹ் இப்னு கைஸ், அப்துல்லாஹ் இப்னு கைஸே, அலா அதுல்லுக அலா கலிமத்தின் மின் கன்சின் மின் குனூஸில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய இது பொக்கிஷங்கள்ல ஒரு பொக்கிஷத்தை நான் உங்களுக்கு கற்றுத்தரவா அப்படின்னு கேட்கிறாங்க. சொல்லுங்கள் நபிகள் நாயகமே, என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், கற்றுத்தாருங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றார்கள், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், இதை சொல்லிக்கொள், இது சொர்க்கத்தினுடைய பொக்கிஷங்களே ஒரு பொக்கிஷம். நமக்கு இந்த வார்த்தையுடைய பெருமை தெரியுமா? எப்பயாவது சொல்லி இருக்கிறோமா? எப்பயாவது தக்குவா வெளிப்படுத்துறதுக்கு ஆளும் சாதனை சொல்லுவாங்க, நான் ஒரு தக்குவாதாரி, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அப்படின்னு சொல்றோம். பயான்ல பாத்துக்கீங்களா? இது பயான்ல ஃபேமஸ்க்கு சொல்ற வார்த்தை இல்ல. அல்லாஹ்ட்ட கேளு, அல்லாஹ்ட்ட கையேந்து, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். இது சொர்க்கத்தினுடைய பொக்கிஷங்களில் ஒரு பொக்கிஷம். நாம் எத்தனையோ பொக்கிஷங்களை தேடி அலைகிறோம். இது சாதாரணமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு இன்னொரு சந்தர்ப்பத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சய்யிதுல் இஸ்திக்பார், இஸ்திக்பார்கள்ல பாவ மன்னிப்பு கேட்பதில் மிக முக்கியமான ஒரு பாவ மன்னிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற ஒரு செய்தி சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த கலக்தனி வ அன அப்துக வ அன அலா அஹ்திக வ வஅதிக மஸ்ததஅது. தொடர்ச்சியாக போகும் அந்த பிரார்த்தனையுடைய பொருள் எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக, பார்ப்பதற்கே இனிமையாக இப்படி ஒரு பிரார்த்தனையா என்று சொல்லி அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் கற்றுத்தருகிறார்கள் என்று ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அந்த துஆவினுடைய பொருள் இருக்கிறது, அமைந்திருக்கிறது, அந்த அர்த்தம் அமைந்திருக்கிறது. இறைவா, நீதான் என்னுடைய ரப்பாக இருக்கிறாய், நான் உன்னுடைய அடிமையாக இருக்கிறேன், என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு, நான் ஒரு குற்றவாளி என்பதை நான் உங்களுக்கு ஒப்புக்கொள்கிறேன். அப்படியே சரண்டர் ஆகிற ஒரு வார்த்தை சய்யிதுல் இஸ்திக்பார்னே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. பாவ மன்னிப்பு கேட்பதில் தலையாத பிரார்த்தனை என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சொல்லி காட்டுகிறார்கள். இந்த பிரார்த்தனை என்றைக்காவது அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேட்டிருக்கிறோமா? என்றைக்காவது அல்லாஹ்விடத்தில் தஹஜ்ஜுடைய நேரத்தில் இந்த பிரார்த்தனையை செய்திருக்கிறோமா?
இல்லையே, அல்லாஹ்விடத்தில் கேட்டதில்லையே. இப்படி ஒரு பிரார்த்தனை இருக்கிறதா என்று ஆச்சரியமாக பார்ப்பவர்கள் தானே நம்மிலே முஸ்லிம்களே பெரும்பான்மையானவர்கள் இருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள். செய்யுதுல் இஸ்திக்பார் நிறைய எழுதி வச்சிருப்பான். அதெல்லாம் இஸ்திக்பார் இல்ல. மதீனாவில் கண்ட செலவாத்து, மக்காவில் கண்ட செலவாத்து, இந்த கண்டி மஸ்ஜித்ல இருந்தாரு, ஹனபி மஸ்ஜித்ல சலாவுத்தீன் மௌலவி மௌத்தா போயிட்டாரு. அவர் இருக்கிற வரைக்கும் அவருக்கு வேலை என்னன்னா எழுத்துல கண்ட செலவாத்து. அவர் போறவர்கள் செலவாத்து எழுதி வச்சிருப்பான் போல. போனாலே வந்து என்ன செய்வாரு, மதீனாவில் கண்ட செலவாத்து, மக்காவில் கண்ட செலவாத்து அவரா உருவாக்கி செலவாத்து சொல்லி கொடுக்குறது. அந்த செலவாத்துல இந்த செலவாத்து இது எதையாவது மனசுல ஏதாவது வச்சிருக்காங்க, துஆய மஸ்னூன் வச்சிருப்பாங்க. இதுல உள்ள பிரார்த்தனை இல்லை, இது மார்க்கத்துல இல்லாதத ஊத்து வச்சது இல்ல. மார்க்க அடிப்படையில் புகாரிலே பதிவு செய்யப்பட்டு ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸிலே இடம்பெற்ற ஒரு பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று அது மன்றாடுங்கள். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சில பிரார்த்தனைகளை சொல்லி தருகிறார். சூரா பக்ராவுடைய கடைசி வசனம் எடுத்து பாருங்கள். அதிலே சொல்லி தருகிற அந்த பிரார்த்தனை இருக்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பிரார்த்தனையாக இருக்கும். தஹஜ்ஜுதில் அல்லாஹ் தஆலா சொல்றானே, வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்பிரூன், சஹருடைய நேரத்திலே, தஹஜ்ஜுடைய நேரத்திலே அவர்கள் அல்லாஹ்விடத்திலே வரவேண்டி பாவமன்னிப்பு கோருவார்கள் என்று சொல்றானே, அந்த நேரத்திலே அல்லாஹ்விடத்தில் பாவமன்னிப்பு கோருங்கள். பக்ராவுடைய கடைசி வசனத்திலே இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார், ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா வஅக்தானா ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கப்லினா ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தஅகத லனா பி வஅஃபு அன்னா வக்ஃபிர் லனா வர்ஹம்னா அன்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். இந்த துஆவினுடைய அர்த்தம் இருக்கிறதே அது ஒரு தனி தலைப்பாக பேசுகிற அளவுக்கு அல்லாஹ் தஆலா சிலாயித்து பேசுகிற ஒரு பிரார்த்தனையாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா வஅக்தானா. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை தெரியுமா? நான் அறிந்தோ அறியாமலோ மறதியாகவோ செய்த பாவங்களுக்கு என்னை குற்றம் பிடித்து விடாதே. ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா வஅக்தானா. நான் மறதியாகவோ தவறுதலாகவோ ஏதாவது பாவம் செய்திருந்தால் அதற்கு என்னை குற்றம் பிடித்து விடாதே இறைவா என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கப்லினா. எங்களுக்கு முன் சென்றவர்கள் மீது நீ சுமத்தியதை போன்ற சுமைகளை எல்லாம் எங்கள் மீது சுமத்தி விடாதே இறைவா. யோசித்து பாருங்கள், நமக்கு முன் சென்ற சமுதாயத்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டால் தாங்கிக் கொள்வோமா? அதுதான் அல்லாஹ் சொல்றான், முதல்ல சரண்டர் ஆயிருங்க, அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், இறைவா எனக்கு முன் சென்றவர்கள் சுமத்தப்பட்டதை போன்ற சுமைகள் எல்லாம் என் மீது சுமத்தி விடாதே என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டுவிட்டு அல்லாஹ் தஆலா தொடர்ச்சியாக சொல்லி காட்டுகிறான், ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தஅகத லனா பிஹி. இறைவா என்னால் தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்குள்ள கஷ்டங்களை எனக்கு தந்து விடாதே. வஅஃபு அன்னா வக்ஃபிர் லனா வர்ஹம்னா. இறைவா என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு, எனக்கு ரஹ்மத் செய்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் சொல்லிவிட்டு அந்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். நீதான் எங்களுக்கு பொறுப்பாளர், காபிர்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்து விடு இறைவா. ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. காபிர்கள் ஏதாவது செய்யும் போது பயந்துட்டு நடக்கிறோமே, அதெல்லாம் நத்திங், கணக்கெடுக்கவே தேவையில்லை, பிரச்சனையே இல்லை. இந்த ஒரு பிரார்த்தனையை செஞ்ச முன்னாலே அல்லாஹ் தஆலா நமக்கு போதுமான பாதுகாவலர். ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். காபிர்களுக்கு எதிராக இறைவா எனக்கு உதவி செய்து விடு. அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்திலே திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா ஒரு பிரார்த்தனையை சொல்லி தருகிறார். ஒவ்வொருவரும் தினமும் கேட்க வேண்டிய ஒரு பிரார்த்தனை, ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா. இறைவா எங்களுக்கு ஈமானை தந்ததன் பின்னால், நாங்கள் இந்த நேர்வழியை காட்டி நேர்வழிக்குள் நுழைந்த பின்னால் எங்களுடைய உள்ளத்தை தடம்புரள செய்து விடாது. ரமலான் அல்லாஹ்விடத்துல கையெழுத்து துஆ கேளுங்க, இறைவா எனக்கு நேர்வழி கிடைத்து விட்டது, நான் சத்தியத்துக்குள் நுழைந்து விட்டேன், இந்த சத்தியத்திலிருந்து என்னை மீண்டும் வழிகேட்டுக்கு அனுப்பி விடாதே என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுமாறு அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே நமக்கு அருமையான ஒரு பிரார்த்தனையை சொல்லி தருகிறார். இறுதியாக நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றுக்குள் ஆபத்து கொண்டார்களே, அப்பொழுது ஒரு பிரார்த்தனை செய்கிறார்கள். மிக அருமையான பிரார்த்தனை. அல்லாஹ்விடத்தில் மீனுடைய வயிற்றுக்குள்ள உட்கார்ந்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன். ரொம்ப அருமையான ஒரு வாசகம். லா இலாஹ இல்லா அன்த, இறைவா உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் கிடையாது, சுப்ஹானக நீ தூய்மையானவன், இன்னீ குன்து மினல் ஸாலிமீன் நான் தான் அநியாயக்காரனாக இருக்கிறேன், ரப்பே என்னுடைய பாவங்களை மன்னித்து என்னை நல்லவனாக மாற்றிவிடு. நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றுக்குள் அமர்ந்து கொண்டு இந்த பிரார்த்தனையை செய்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா கற்றுத் தருகிறார். ஏன் கற்றுத் தருகிறார் தெரியுமா? அல்லாஹ்வோட கோபித்துக் கொண்டு சென்றவர் அல்லவா அவர். யாரு? அல்லாஹ்வோட கோபித்து போயிட்டாரு. அல்லாஹ் அழிப்பேன்னு சொன்னா
ஒரு கூட்டத்தை அழிக்கிறது வெளியா இருக்குல்ல, அவங்க நபி ஊரை விட்டு போனதோட நேர்வழிக்கு வந்துட்டாங்க. நேர்வழிக்கு வந்து அழிக்கணுமா? அல்லாஹ் அழிக்கல. இவர் வந்து பாக்குறாங்க நபி சொல்லி நீ அழிக்கலையே, அந்த கோபத்துல அல்லாஹ்வோட கோச்சிட்டு போனாரு. என்னோட கோச்சிட்டு போயிருவியா? அல்லாஹ் என்ன பாக்குறான், நீ யாரு? நான் படைச்ச மனுஷன், நான் என்னால் படைக்கப்பட்ட நீ என்னோட ஒண்டி கொண்டு நின்று என்னோட கோச்சிட்டு போவியா? அல்லாஹ் அதெல்லாம் செய்ய முடியாது. அல்லாஹ்வோட தொட்டில போய் தூங்கினா சொல்றது இந்த அப்துல் காதர் ஜீலானி சொல்றாங்கல்ல, அதெல்லாம் நடக்காதுன்னு விளங்குதா? அல்லாஹ்வோட சசாட கோச்சிட்டு போனதுக்கு அல்லாஹ் கடல்ல கப்பல்ல அனுப்பி நீண்ட வயிற்றுக்குள்ள போட்டு இந்த பிரார்த்தனை எல்லாம் செய்ய வச்சு பல கட்ட பிரச்சனைகளுக்கு பிறகுதான் மன்னிச்சு விட்டான்னு குர்ஆன் சொல்லுது. ஆனா நம்ம ஆட்கள் சொல்றாங்க அப்துல் காதர் ஜீலானி தொட்டிலுக்கு தூங்கி கொண்டிருந்தார், ரசூலுல்லாஹ் பேச வேணாம்னு அல்லாஹ் சொன்னான். எல்லாம் இந்த ரமலானை பச்சையா பிடிக்கிட்டு இருக்காங்க. கீழே வந்து உட்கார்ந்துக்கிட்டு சும்பாவை தொப்பியை போட்டுக்க வேண்டியது, போட்டுக்கிட்டு பெரிய ஆளும் சமாளி காட்டுகிறேன். எதுக்கு சொல்றேன்? அந்த ஆடையை கிண்டல் பண்றதுக்காக சொல்லல. அந்த ஆடையை கொடுத்தா மக்களை ஏமாத்துறாங்க. வந்து உட்கார்ந்து மக்களை நேரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, சகருடைய நேரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, உலகத்துல இது மாதிரி பொய்களையும் சொல்ல முடியுமா என்று யோசிக்கிற அளவுக்கு அரசியல்வாதிகள் வந்து போயிருவான். இவங்க எல்லாம் அரசியல் இருந்தாங்கன்னா 2-3 நாள் எலெக்ஷன்ல ஜெயிச்சு வந்துடுவான். அந்த அளவுக்கு போய் சொல்லுவாங்க. அப்படி ஆலிம் சாக்கள் பச்சையாக இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்துல கூட பொய் சொல்லி மக்களை வழிநடத்தக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம். இந்த மாதத்தில் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டால் நம்மை போன்று நல்லவர்கள் அல்லாஹ்விடத்தில் யாரும் இருக்க முடியாது. இந்த மாதத்திற்கு பிறகு அடுத்த ரமலானை நாம் அடைவோமா என்பது நமக்கு தெரியாது. இன்னொரு ரமலானில் இருப்போமா என்பது நமக்கு தெரியாது. நம்மோடு போன ரமலானில் இருந்தவர்கள் இந்த ரமலானிலே இல்லை, இன்றைக்கு இருப்பவர்கள் அடுத்த ரமலானிலே இருப்பார்களா என்று சொல்ல முடியாது. நாமே இருப்போமா என்பது நமக்கு தெரியாது. ஆகவே காற்றுள்ள போலே தூற்றிக் கொள்ள வேண்டும். ஒரு மூமின் அவனுக்கு கிடைக்கிற சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்வான், நல்விட மாட்டான். ஆகவே இந்த ரமலானுடைய மாதத்திலே புனிதமிக்க மாதமாக இருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் இருகரம் ஏந்தி நாம் செய்த பாவங்களை நினைவூட்டி மறந்து செய்த பாவங்கள், தெரியாம செய்த பாவங்கள் அத்தனையும் அல்லாஹ்விடத்தில் சொல்லி மன்றாடி நம்முடைய பாவங்களை அழித்துக் கொள்ளுகிற காரியத்தில் ஈடுபட வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.